எஸ்வி சேகர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து ரொம்ப காட்டமாக விமர்சித்தார். அதை வந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு அந்த பெட்டி மேலே ஒரு ஆணி அடிக்கிற மாதிரி அதிமுகவுக்கு வந்து கதவு இன்னும் நாங்கள் வந்து மூடலை, அந்த கதவு இன்னும் திறந்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது கேட்கும்போது நம்ம அண்ணாமலை வந்து காண்டாவாரா இல்லை பொலிட்டிக்ஸாக ஒத்துப்பாரா, இந்த பொலிட்டிக்ஸாக ஒத்துக்கின்னு அதிமுக கூட கூட்டணி சேர்றதுக்கு அண்ணாமலை ஓகே சொல்லுவாரா, இல்லை அதிமுக கூட சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாரான்னு தெரியல. மாதிரி அண்ணாமலை வந்து அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக விமர்சனம்லாம் பண்ணியிருந்தார் அதிமுகவை பற்றி. அதனால் அதிமுக வந்து அண்ணாமலை இருந்தாலும் பரவாயில்ல, சென்ட்ரலில் பிஜேபி கூட கூட்டணி இருந்தால் போதும் அப்படின்ட்டு இந்த பொலிட்டிக்ஸை ஒத்துப்பாங்களான்னு தெரியல. இதில் வந்து பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எஸ்வி சேகர் பேசும்போதே வந்து எனக்கு அதுதான் தோணுச்சு. அதனால தான் நான் அந்த விஷயத்தை வந்து ஒரு வீடியோ பண்ணேன். எஸ்வி சேகர் மாதிரி ஒரு ஆள் பேசுகிறது வந்து சும்மா பேச மாட்டார். அவர் சும்மா பேசுறதுன்றது இந்த மாதிரி நேரத்தில் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலையை பற்றி அவ்வளோ மோசமாக வந்து அவர் பேச காரணம், சென்டரில் வந்து ஒரு வேளை அண்ணாமலையோட பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது, அண்ணாமலையால் ஒன்றும் வேலை நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதனால பேசினாரா அப்படின்றதும் தெரியாது நம்மளுக்கு. எப்படி இருந்தாலும் அடுத்த வர நாட்களில் பல மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில்.